பாம்பே பஜார் ரசிகர்களுக்கு செப்டம்பர் மாத நல்வாழ்த்துக்கள். இந்த செப்டம்பர் மாதம் எந்த மாதிரியான பலன்களை துலாம் ராசிக்காரர்களுக்கு கொடுக்க போகுது? முதல் ஒரு விஷயம், சந்தோஷத்துக்காக பணத்தை விரயம் பண்ண போறீங்க. பணத்தை ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. ராசிநாதன் 12ஆம் இடத்துல விரய அமைப்பில் இருக்காரு. புதிய தொழில் தொடக்கம், கடன் வாங்கி பண்ணுற மாதிரியான ஏதாவது விஷயம், ஷேர் மார்க்கெட், இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வந்ததுன்னா இந்த மாதத்தில் பண விரயம்னு வீடியோ ஸ்டார்ட்லேயே சொல்லிட்டேன். பண விரயம் இருக்க போகுது. அதனை இன்வெஸ்ட்மெண்ட்டாக போட்டிங்கன்னா திரும்ப வராது, விரயமாக போகுது. அதே நேரத்தில் உங்களுக்கான விரயங்களை நீங்கள் பண்ண போகிறீங்க. வெக்கேஷன் போக போகிறீங்க, ஆன்மீக பயணமாக இருக்கலாம், ஃப்ளைட்டில் போகிற மாதிரியான விஷயங்களாக இருக்கலாம். ஏதோ ஒரு புதிய தொடக்கம், புதிய ஒரு அமைப்பு, எங்கேயோ பயணம் மேற்கொள்ளக்கூடிய, பயணத்தால் லாபம் வரக்கூடிய, அதே பயணத்தால் முதல்ல விரயம், பிற்பகுதியில் லாபம் அப்படின்ற மாதிரியான விரயத்தால் சந்தோஷம் வரக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னே சொல்லிடலாங்க. பெரிய அளவுக்கு மோசமான கோச்சார நிலை இல்லை. அடுத்து கொஞ்சம் அப்படியே மேம்பட்டு வந்துக்கிட்டு தான் இருக்கீங்க. செலவுக்கு மட்டும் பணம் வர மாட்டுது. இதுதான் துலாம் ராசிக்காரங்களுக்கு இருக்கிற பிரச்சனை. ஆனால் இந்த செப்டம்பர் 2024 சகல தரப்பு துலாம் ராசிக்காரர்களுக்கும் ஒரு மனநிறைவு, ஒவ்வொரு நாளுடைய கடைசி மனநிறைவாக இருக்க போதுங்க. பணம் விரயம் இருக்க போது, மனநிறைவும் கூடவே வரப்போகுது. பொருளாதாரம் கொஞ்சம் சிக்கலாக இருந்தாலும் அப்படி இப்படின்னு சமாளித்து அக்டோபரில் மறுபடியும் ராசிநாதன் ஸ்ட்ராங்காக வரக்கூடிய தன்மை அப்படின்றதுனால இந்த நீச்ச நிலை பண விரயத்தை பண்ணும். எது செய்யக்கூடாது? இன்வெஸ்ட்மெண்ட், புதிய தொழில் தொடக்கம், ஏதாவது ஒருத்தரோட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறேன், அவருக்காக கடன் வாங்கி கொடுக்குறேன், இவருக்காக கடன் வாங்கி கொடுக்குறேன், இவர் என் மாமா தான், அவர் என் மச்சான் தான், ஏதாவது பண்ணிங்கன்னா போன பணம் போனது தான், திரும்ப வராது. அதே நேரத்தில் உங்களுக்காக செலவு பண்ணுறீங்க, கடன் வாங்கி ஒரு நல்ல விஷயம் பண்ணுறேங்க, கடன் வாங்கி நிலம் வாங்குறேங்க, கடன் வாங்கி வீடு வாங்குற அமைப்பு வாங்குறேங்க, இந்த இடத்துல அது அமையும். இந்த இடத்துல பணம் விரயமாக போது, அதன் மூலியமான சந்தோஷம் வரப்போகுதுங்க. இது ஒரு 15-20 நாளுக்கு இருக்கிற பலன் தான். பிற்பகுதியில் ராசிநாதன் திரும்பவும் ராசியில் வந்து ஆட்சியாக இருக்காரு. இப்போ நீச்சமும் அடைந்து 12ஆம் இடத்துலையும் இருக்கிறது, குருவின் பார்வையில் 6ஆம் அதிபதி பார்வையிலையும் இருக்கிறது, கடன் வரப்போகுது. அடுத்து ஒரு 10 நாளில் அப்படியே ராசியில் வந்து உட்காரும்பொழுது கடனால சந்தோஷம். வீடு வாங்கின அமைப்பு கிடைக்க போகுது. வீடு வாங்கிட்டேன், கீ இன்னும் வரல, அது இந்த மாத கடைசிக்குள்ளே வந்துடும். காடி வாங்கிட்டேன், இன்னும் காடிக்கு இந்த லோன் அப்ரூவ் ஆகல, இந்த மாத கடைசிக்குள்ளே வந்துடும். அப்படின்ற மாதிரி உங்களை கடனுக்குள்ளே வச்சு சந்தோஷத்தை தூக்கி உங்கள் கை மேலே கொடுக்கக்கூடிய அற்புத உன்னத மாதம் துலாம் ராசிக்காரங்களுக்கு. இது தசாபுத்தி அடிப்படையில் இருந்தாலும் சற்று நன்மைகள் அதிகமாகவே இருக்குங்க. மாத பிற்பகுதியில் வண்டி வாங்கிட்டீங்க, அதுக்கான நல்ல விஷயம், தூரமாக அங்கே போகிறோம் இங்கே போகிறோம் ட்ராவல் இருக்கும். வீடு வாங்கிட்டீங்க, இதுக்கு நான் பூஜை செய்கிறேன், ரெனோவேட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரியான அமைப்பு இருக்கும். வீடு சார்ந்த அமைப்பில் பணம் யாருக்காவது கொடுக்கறது மட்டும் கவனமாக இருங்க. இது தவிர்த்து மற்ற எல்லா விஷயத்திலும் நல்லது இருக்கும். பெரியவர்களுக்கு பிள்ளைகளை நினைத்த மன நிறைவு வரக்கூடிய ஒரு மாதம்ங்க. என்னதான் நடந்தாலும் ராசிக்கு 5ஆம் அதிபதி ஒரு மாதிரியான 9ஆம் இடத்துல இருக்காரு. குழந்தைகளை நினைச்ச ஒரு மன நிறைவு, குழந்தைகளுக்காக நீங்க கொஞ்சம் பணம் கொடுக்கறது, விரையும் வரப்போதுங்க. பணத்தை எடுத்து கொடுக்க போறீங்க, அது குழந்தைகளுக்காக கொடுக்க போறீங்க, குழந்தை படிப்புக்காக கொடுக்க போறீங்க, குழந்தை ஏதோ ஒரு விஷயம், ஒரு சுப காரியத்துக்காக விரயம் நடக்கக்கூடிய அமைப்பு அப்படின்ற மாதிரியான நல்ல தன்மை இருக்கும். கூடவே பிரயாணங்கள் அதிகமாக இருக்குங்க. அந்த 8-12 சுப அமைப்புன்னு வந்துட்டாலே முதல் பலன் இங்கேயும் அங்கேயும் அலைச்சலாக இருப்பீங்க. சாப்பாடு கையில் இருந்தாலும் சாப்பிட முடியாத சில அமைப்புகள் அப்படின்ற மாதிரி தன்மை இருக்கும். சில இடங்களில் உழைப்பு விரயமாக தன்மை இருக்குங்க. இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு மாணவர்கள் இவ்வளோ பெரிய ஒரு தீசிஸ் எழுதி முடிச்சுட்டாங்க, அப்படியே அதை இல்லைங்க வேற பண்ணி கொடுங்க அப்படின்றாங்க. இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் வந்து எல்லாம் பண்ணி முடிச்சிட்டேன், அதை இடிச்சுட்டு அப்படியே புதுசாக கட்டி கட்டடத்தை மாற்றுங்க அப்படின்ற மாதிரியான விஷயம்னு சொல்லிட்டு முதல்ல உழைப்பு சற்று விரயமாகக்கூடிய அமைப்பு. இந்த இடத்துல என்ன பண்ணுங்க, ஒரு வெக்கேஷன் ஒரு 2 வீக்ஸ் பிளான் பண்ணி தூரமாக போயிருங்க. செலவோட செலவாக சந்தோஷத்தை அனுபவிச்சுட்டு திரும்ப வர்ற மாதிரியான விஷயங்கள், இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் இருக்க போதுங்க. மாத முற்பகுதியில் இந்த விரை அமைப்பு இருந்தாலும் பிற்பகுதியில் சந்தோஷம், நிறைவு, வாழ்க்கைக்கு தேவையான சில அஸ்திவார பொருட்கள், வீட்டு பொருட்கள், லக்ஸரியான சில அமைப்பு, ஐஃபோன் வாங்குறேன், ஆப்பிள் வாங்குறேன், அதை வாங்குறேன், இது மாதிரியான சுக்கிரன் சார்ந்த தன்மைகளில் நன்மை அடையக்கூடிய ஒரு மாதமாகவே இந்த மாதம் இருக்கும். ஒரே விஷயம், திரும்பவும் விரயம் இருக்கும், விரயத்தால் நல்லது இருக்கும். இது மாதிரியான தன்மை இருக்குங்க. மாத பிற்பகுதியிலிருந்து இங்கே குழந்தைகள் வழியில் நல்ல சம்பவங்கள், இனிய நிகழ்வுகள், குழந்தை இதை சாதிச்சிட்டாங்க, பிள்ளைங்க அதை சாதிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரியான சில தன்மைகள் மாதிரியான விஷயங்கள் இருக்கும். ஏன்னா இந்த மாதத்தில் சனி சற்று கடுமையான சுபத்தன்மைக்குள்ளே வராரு. 5ஆம் அதிபதி சுபத்தன்மையில் வந்தால் குழந்தைகள், நல்ல எண்ணங்கள், நீங்களே வந்து சந்தோஷமான அமைப்பு, அதிர்ஷ்டம் கிடைக்கிற மாதிரியான தன்மைகள், இது அனைத்தும் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்கும். என்னங்க செய்யலாம்? சந்தோஷமாக ஃபேமிலியாக, பெண்கள், மனைவி, குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில், தாய் அமைப்புகளில், பெண் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட அமைப்புகளில் அடுத்தடுத்து செலவுகளும் கூடவே நிறைய சந்தோஷமும் வரப்போகுதுங்க. கடன் எதுவும் புதுசாக வாங்குறீங்க அப்படின்னா அதை 20ஆம் தேதிக்கு பிறகு பிளான் பண்ணுங்க. முதல்ல ஏதாவது கடன் பட்டிங்கன்னா அது விரயத்தில் போயிடும். வேற ஒருத்தருக்காக வாங்குறீங்கன்னா 100% அந்த காசு திரும்ப உங்களுக்கு வரவே வராது. யாரையும் நம்பி கடன் வாங்கி கொடுக்கறது, ஜாமீன் மாதிரியான விஷயங்கள் முதல் 20 நாள் பண்ண வேணாம்.
பிற்பகுதி 10 நாளுக்கு பிறகு எல்லாமே சூப்பராக இருக்குது, எல்லாம் பிளானெல்லாம் நல்லா தான் இருக்குது, அதை இன்னும் எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கக்கூடிய ஒரு மாதமாகவும், அடுத்தடுத்த மாதத்தில் வரக்கூடிய சந்தோஷ நிகழ்வுகளை இன்னும் 3 மாதத்தில் இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் வச்சுருக்காங்க, அதுக்கு இந்த இடத்த நான் சரி பண்ணுறேன், வீட்டை இந்த ரினோவேஷன் பண்ணுறேன், இது மாதிரியான நல்ல நிகழ்வுகள் இருக்கக்கூடிய இனிய மாதமாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் 2024 இருக்கும்.